சுயவியல் கோட்பாட்டினுடைய இரண்டாவது பகுதி கருத்தாக்கங்கள். முதல் பகுதியினுடைய தொடர்ச்சி, அறிவுகளுடைய தொடர்ச்சி. உடல் அறிவு. உடல் அறிவு என்பது தொடு உணர்வு, படு உணர்வு, பட்ட உணர்வு, பரம்பரை உணர்வு, பசி, வலி, காமம், பாசம், நான் என்னும் உருவாகும் நிலை. நிகழ்வறிவு. இந்நொடியில் உள்வாங்குதல். இந்நொடியில் உள்வாங்குதலில் பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், தொடுதல் ஏற்படும் அறிவு நிகழ்வறிவாகும். இவ்வறிவே சேமிக்கப்பட போகும் அல்லது நிராகரிக்கப்பட போகும் அறிவாகும். சூழல் அறிவு நம்மை சுற்றி நேரடியாகவும் சுற்றியுள்ளவைகளின் மூலம் ஏற்படும் அல்லது ஏற்பட்ட அறிவாகும். சுழல் அறிவு நம் மூளையில் சேமிக்கப்பட்டுள்ள அறிவும் சுழல் அறிவும் நிகழ்வறிவும் கலந்து அலசும் நிலை. சுற்றறிவு உலகறிவு. நாம் வேண்டுமென்றாலும் வேண்டாமென்றாலும் நமக்கு அப்பாற்பட்டு பல்வேறு ஊடகங்களின் மூலம் நமக்கு கிடைக்கும் அறிவு. நிழல் அறிவு அல்லது மாயை அறிவு. நம்மீது சுமத்தப்பட்ட அறிவு ஆன்மீக மறைகளினாலும் மதத்தினாலும் கலாச்சாரங்களினாலும் மத தலைவர்களாலும் திணிக்கப்பட்ட, புகுத்தப்பட்ட அல்லது கற்றுக் கொடுக்கப்பட்ட அறிவாகும். இதுதான் நம்பிக்கைகளையும் மூட நம்பிக்கைகளையும் கற்பனைகளை உருவாக்கி அறிவாக உருவெடுக்கிறது. மரபணு திறன் அறிவு. இவ்வறிவு நாம் பிறக்கும் போதே நம்முடைய எந்த முயற்சியும் இல்லாமல் நம் உடல் முழுவதும் ஏற்பட்ட அறிவாகும். உணர்வோடும் உயிரோடும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து பிரிக்க முடியாத அறிவாகும். ஆணவறிவு. தவறான தன்முனைப்பு, ஃபால்ஸ் ஈகோ. தன் தனித்துவத்தினை வைத்து தன்முனைப்பிலே வளர்வதை விட்டுவிட்டு தன் தனித்துவத்தை வைத்து தவறாக உணர்ந்து கணித்து தவறான தன்முனைப்பாகி தவறான தன்முனைப்பு எண்ணுவது, வெளிப்படுத்துவது, செயல்படுத்துவது. இதில் பொய்மையும் மாயையும் பேராசையும் பொறாமையும் மற்றும் எதிர்மறை எண்ணங்களும் கலந்துவிடும். மேற்குறிப்பிட்ட மரபறிவை தவிர மற்ற அறிவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றோடும் ஒப்பிடும் அல்லது ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் நம்மால் சேமிக்கப்பட்ட நிகழ்வறிவு, நிலையறிவு, சூழலறிவு, சுற்றறிவு, நிழல் அறிவின் வெளிப்பாடுகளை உணர முடியும். இங்குதான் முரண்பாடுகளும் உடன்பாடுகளும் ஏற்படும். ஒருவரின் மேற்கண்ட அறிவினை பரிசோதிக்க அவர்களின் மூலம் கபடமுள்ள பதில்களும் சமாதான பதில்களும் நேரடி பதில்களும் நெற்றியடி பதில்களும் வெளிவரும். இதிலிருந்துதான் அவர்களின் அறிவின் அளவினை ஓரளவிற்கு புரிய முடியும். இதை தவிர அவருடைய செயல்களை முழுவதுமாக உற்று கவனித்து எதுவுமற்று உள்வாங்கினால்தான் இவ்வறிவோடு சேர்ந்து அவர்களின் மரபறிவு வெளிப்படுவதை உணர முடியும். மரபறிவின் தாக்கத்தையும் வீரியத்தையும் வீழ்ச்சியையும் அறிய அவன் சொல்லொன்னா துன்பங்களை, எக்ஸ்ட்ரீம் டு எக்ஸ்ட்ரீம் துன்பங்களை அனுபவித்தே ஆக வேண்டும். மிகப்பெரிய கேவலங்கள், அவமானங்கள், பொருளாதார இழப்புகளை அனுபவித்தே ஆக வேண்டும். இது முதலில் எடுக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதை குழந்தைகளுக்கு இந்த நிலையிலே இல்லாமல் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அதை பற்றி பின்னால் பேசுகின்றேன். இப்படிப்பட்ட கடுமைகள் ஏற்படும் போதுதான்
ஒருவனுடைய மரபறிவின் முழுமையான எழுச்சியை அவனுக்குள்ளே தனியாளனாக காண முடியும். மற்ற அறிவுகளை போராளியாக மாறுவது, மற்ற அறிவுகளை வைத்து தப்பித்தலும் அல்லது எதிர்த்தலும், போராளியாக மாறுதலும் அவனுடைய மரபறிவை வைத்துத்தான் அதிகம் சார்ந்ததாகும். ஆனால் சூழல் கருதி, மிகப்பெரிய கடுமைகள் கருதி இறுதி வெற்றி பெற மரபறிவை கூட கொஞ்சம் அமுக்கி சேமிக்கப்பட்டுள்ள மரபறிவின் மூலம் தப்பித்து இறுதி வெற்றி பெறவும் முடியும். மரபறிவோடு எல்லா அறிவுகளையும் ஒன்றன்பின் ஒன்றாக பகுக்கும் ஒரு உன்னதமான அறிவு அல்லது மெய் அறிவு ஒன்று உள்ளே இருக்கிறது. இங்கேதான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குறளினுடைய உண்மை எனக்கு விளங்குகிறது. அவ்வறிவு எண்ணமே இல்லாத நேரத்தில் தான் முழுமையாக எழும். மற்ற நேரங்களில் சில இக்கட்டுக்களின் இடையில் தான் எழும். அது எழும்போது அதை தவறாக மற்ற அறிவோடு சேர்த்து விடக்கூடாது. அவ்வறிவோடு பயணம் பண்ணுவதை உணரும் மனிதனின் நிலை எண்ணம் ஒடுங்கிய நிலையில்தான் அதிக கவனமாக இருக்கும் உணர்வாகும். ஒட்டுமொத்த அறிவையும் பகுத்து வகுக்கும் ஒரு மூல அறிவு ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டு. அந்த அறிவு எண்ணம் ஒடுங்கிய நிலையில் நிகழ்வுறுதலில், அதாவது ஹேப்பனிங்ஸில் தானாகவே எழும். எல்லா அறிவும் மாற்றங்களுக்கு உட்பட்டது. ஆனால் மாற்றங்கள் அனைத்தும் மாறாமல் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் அறிவே மெய் அறிவாகும். எல்லா அறிவும் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் உட்பட்டு வெளிப்படும். மெய் அறிவு முழுமை எண்ணம் ஒழுங்கிய நிலையில்தான், மௌனத்தில் தான் எழும். அப்படி எழுந்தவைகள்தான் அத்தனை இலக்கியங்களும் இலக்கணங்களும். இன்று வரை 3 காலத்திலும் உயிரோடு இருக்கும் அத்தனை இலக்கியங்களும் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் வைத்துக்கொள்ளுங்கள். அதில் உதாரணமாக 64 கலைகளை வைத்துக்கொள்ளுங்கள். உள்வாங்குதலே எண்ணமாக உருவாகிறது. உள்வாங்குதலே எண்ணமாக உருவாகிறது. எண்ணமே அறிவாகி, பகுத்தறிவாகி, நுண்ணறிவாகி, மனச்சாட்சியாகி, உள்ளுணர்வாக மாறுகிறது. இதுவே மரபணு திறன் உருவாகும் வழியை உருவாக்குகிறது. ஒவ்வொரு அறிவின் அதிர்வலைக்கு தகுந்தவாறு மூளையின் நியூரான்களின் நெட்வொர்க், அறிவின் எழுச்சி படிப்படியாக மூளையில் பதிவு செய்யப்படுகிறது. இங்கேதான் செல்ஃப் நியூரானிக்கல் நெட்வொர்க் என்பதை கொஞ்சம் உணர முடியும். ஒவ்வொரு தனிமனிதன் அறிவும், உடலும், மனமும், மனச்சாட்சியும், நேரமும், பொருளும் 100% ஒன்றினை பற்றினாலோ அல்லது ஒட்டினால்தான் உண்மையான மன ஒருங்கிணைப்பு ஏற்படும். மனமும் அறிவும் உடலும் ஒருங்கிணையும் நிலையில்தான் மூளையில் உள்ள இணை தொடர்பு, பிரெயின் சிங்க்ரோனைசேஷன் தானாக நடைபெறும். அப்போது அலையற்ற மனம் ஸ்டில் மைண்ட் ஏற்படும். ஒரு மனிதனின் அறிவோ, உடல் திறனோ, மனச்சாட்சியோ, உள்ளுணர்வோ மனித தேடலையும் விரிவாக்கத்தையும் பொறுத்து அமைந்துவிடும். ஆனால் எண்ணங்களின் இடைவெளியில்லாத பாய்ச்சலினால் ஒரு மனிதனின் தேடலுக்கு தக்கபடி நிகழ்வறிவு, நிலையறிவு, சுழலறிவு, சுற்றறிவின் அளவு விரிந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒன்றிலிருந்து ஒன்றிற்கு திடீரென்று தாவிவிடாது. நிலை அறிவின் தாக்கத்தோடும் மரபறிவின் இணைப்போடும் தான் தேடல்களின் வீரியம் இருக்கும். தேடல்கள் சூழலினாலும் சுய அலசலினாலும் ஏற்படும். சூழலையும் சுய அலசலையும் பிளானிங் திட்டமிட்டு செய்தால் மன அழுத்தம், மன உளைச்சல் ஏற்படும்.
சூழலும் சுய அலசலும் நிகழ்வுறுதலில் நடந்தால், ஹேப்பனிங்ஸாக நடந்தால் அமைதி ஏற்படும். ஒரு மனிதனின் தனித்துவத்தை அறிய அவனுடைய அனைத்து அறிவுகளும் 100% ஒருங்கிணைய வேண்டும். அறிவு என்பதில் நிலையறிவும் மரபறிவும் கணக்கெடுக்கப்படுகிறது. நிலை அறிவனை வைத்துத்தான் நிகழ்வறிவு, சூழல் அறிவு, சுற்றறிவு ஒன்றின் மீது ஒருங்கிணையும் நிலை ஏற்படும். அப்போது மரபறிவின் தாக்கமும் ஒன்றிணையும் போது உடல் ஒருங்கிணையும். உடலின் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் நிலை அறிவும் மரபறிவும் ஒருங்கிணையும் ஒன்றில் உடல் இலகுவாக ஒன்றிவிடும். மனச்சாட்சி என்பதும் நிலையறிவின் ஒரு பகுதிதான். இவ்வறிவு அனுபவத்திற்கு பிறகு இயல்புணர்ச்சியாக உள்ளே இருக்கிறது. இவ்வறிவு இயல்பையும் இயற்கையையும் செயற்கையையும் பிரித்து நுண்ணறிவையும் பகுத்தறிவையும் கணக்கெடுக்கிறது. அப்போது உலகியல் பொது மானுடத்தை அறவழிகளில் இவ்வறிவு கணக்கெடுகிறது. மரபறிவின் தூண்டுதலோடு தான் முதலில் குழந்தை ஒன்றோடு ஒருங்கிணைய பார்க்கிறது. அந்நேரத்தில் தான் நிகழ்வறிவை உள்வாங்குதல் மூலம் ஏற்படுத்தி பிறகு அது நிலை அறிவாக மாறுகிறது. நிலை அறிவின் சூழல் சுற்றமும் புகுத்திய நிழல் அறிவும் சேர்ந்தேதான் இருக்கிறது. எவ்வளவு அறிவு நிலை அறிவுகளாக இருந்தாலும், எவ்வளவு அறிவு நிலை அறிவுகளாக சேர்ந்தாலும் மரபறிவின் தாக்கம் உள்ளிருந்து எழும்பிக்கொண்டே தான் இருக்கும். இந்நிலையில் சும்மா இருத்தலில் தான், அதாவது இயக்கம் அற்று முயற்சியற்று அமைதியாக உள்நோக்கும் போதுதான் எல்லா அறிவின் தாக்கத்தையும் ஒரு சில சதவிகிதமாக உணர முடியும். அப்படி இல்லாமல் எல்லா அறிவினையும் சுமந்து கொண்டே அப்படியே மூளையின் ரசாயன மாற்றத்திற்கு விட்டுவிட்டால் அத்தனை அறிவின் கூட்டமைப்பிலிருந்தும் ஏற்படும் ரசாயன மாற்றத்தில் இருந்து ஒன்று தானாக ஹேப்பனிங்ஸாக எழும்பி வர அனுமதிக்கும் போது இதுவரை நம்முள் சேமிக்கப்பட்ட அறிவு மரபறிவின் முடிவுகளை அல்லது அளவுகோலினை உணர முடியும். இந்த அளவுகோல் முடிவல்ல. அந்த அளவுகோலை வைத்துக்கொண்டு ஒன்றில் நுழைய முற்படும் போது ஏற்படும் நிலைத்த தன்மை இல்லை என்றால் அங்கே மறுபடியும் சூழல் மற்றும் சுற்றறிவுக்குரிய அவசியம் ஏற்படும். வெறும் மரபறிவை வைத்தோ அப்போதைக்கு சேமித்த நிலைவறிவை வைத்தோ ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை குறிக்கோளை ஏற்படுத்தி கொண்டாலும் அந்த குறிக்கோள் தன் அறிவிலிருந்து மாநில அளவிற்கும், மாநில அளவிலிருந்து தேசிய அளவிற்கும், தேசிய அளவிலிருந்து சர்வதேச அளவில் உயர்ந்து உலக அறிவை உணர்வதற்கும் அவ்வறிவினை வைத்து தொடர் விரிவாக்கத்தை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். விரிவாக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய எந்நிலையிலும் தேடலினால்தான் மனிதனின் குறிக்கோளின் உச்ச வெற்றிகளை குவித்து கொண்டே இருக்கும். அறிவு தேடல் மிகவும் மென்மையாக இருக்க வேண்டும். தினந்தோறும் ஒரு நாள் கூட தவறவிடாமல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிச்சை புகனும் கற்கே நன்றே, கற்கே நன்றே, கற்கே நன்றே, பிச்சை புகனும் கற்கே நன்றே என்பது முழு அர்த்தத்தை இங்கே புரிய முடியும். தேடலே உயிரின் உரிமம் என்ற அர்த்தத்தை புரியவும் ஆணவ அறிவு எந்த இடத்திலும் நுழைந்து விடக்கூடாது. தினந்தோறும் அறிவு தேடலின் மூலம் தொடர்ந்து செதுக்கப்படும் வழங்கப்படும் மூளையில் அறிவு திருக்கோயில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். மரணம் வரை வெளித்தேடலும் உள்தேடலும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா அறிவினிலும் தன்முனைப்பு ஈகோ ஏற்படுவதைப் போலவே தவறான தன்முனைப்பு அல்லது ஆணவ அறிவு தோன்றிவிடுகிறது. ஆணவ அறிவு மேல் நோக்கி மனிதனை இழுத்துச் செல்கிறதா
அல்லது மரபறிவு மேல்நோக்கி இழுத்துச் செல்கிறதா என்பதை மிகவும் மென்மையாக பகுத்தறிய வேண்டும். ஆணவம் என்பது நமது சேமிப்பிலிருந்து கிளம்பும் தன்மை கொண்டது. ஆனால் மரபறிவிலே மிகப்பெரிய ஆணவமும் அறியாமையும் மேல்நோக்கி இருந்தால் அந்த அறிவை உடனே உடைத்தெறிய முடியாது. மிகப்பெரிய சமூக சாட்டையடிகளாகவும் உடல் நல சாட்டையடிகளாகவும் விழுகும்போது தான் ஆணவம் குறையும். இருந்தாலும் முழுமையாக அழித்து விட்டது என்று நாம் கணக்கிட்டு விட முடியாது. முழுமையாக அழிந்து விட்டது என்று நாம் கணக்கிட முடியாது. இயற்கையான இயல்பான தனித்துவத்திலிருந்து ஆணவமற்ற தன்முனைப்பு ஏற்படும் போதுதான் மற்றவர்களுக்கு அது தவறாக தன்முனைப்பாக கூட தோன்றும். அவர்கள் தன்னம்பிக்கையையும் செயல் உறுதிகளையும் தொடர்ந்து பார்க்கும்போது தான் அது உண்மையான தன்முனைப்பென்று கணக்கிட முடியும். தன்முனைப்பை தொடர்ந்து பல்வேறு வெளி ஊடக முறைகளை உள்வாங்கி தொடர்ந்து மென்மையாக வளர்த்து கொண்டே சென்றால் நிச்சயமாக அது மிகப்பெரிய தனித்துவ நிலைத்தன்மையை உருவாக்கிவிடும். பிறகு தன்முனைப்பை தொடர்ந்து விரிவுபடுத்தி கொண்டே இருக்கும்போது அது பற்றிய நிலையறிவு இருந்து கொண்டே அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்நிலை அறிவினுடைய சேமிப்பை வைத்துக்கொண்டு அதையே பெரிதாக நினைத்து ஓர் வினாடி கூட உயர்வாக நினைக்கும் போது தன்முனைப்பின் உயிர் இயக்கம் நின்று போய் தவறான தன்முனைப்பின் விஷம் கலந்துவிடும். அவ்விஷத்தினால் எல்லா அறிவும் மிகப்பெரிய குழப்பத்திற்கு ஆளாக வேண்டி வரும். ஒவ்வொரு மனிதனுடைய விழிப்பு நிலை, கேட்கும் நிலை, உள்வாங்குதல் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு சிலரின் உள்வாங்குதல் வேண்டுமானால் 100% நடக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு உள்வாங்குதலினாலும் கான்சியஸாகவோ அன்கான்சியஸாகவோ ஏற்படும் நிகழ்வறிவால் நிலை அறிவின் தொடர்புகள் ஏற்பட்டு நிலை அறிவின் சேமிப்பு அதிகரித்து கொண்டே இருக்கும். அவைகள்தான் கனவுகளாக நினைவுகளாக வெளிப்படும். கனவுகளின் வெளிப்பாடுகள் நமக்குள் சேமிக்கப்பட்டிருக்கும் அறிவிலிருந்து வெளிப்படுகின்றன என்பதை யாரும் எளிமையாக உணர்வதில்லை. ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நாம் உள்வாங்கியதும் சுய அலசல் செய்ததும் மற்ற அறிவின் இரசாயன மாற்றமும் தான் வெளிப்பாடுகளாகின்றன என்பதை விழிப்பாக உணர்ந்துவிட்டால் நம்முடைய மனநிலையின் அறிவு நிலையின் நிலைத்த தன்மையின் அளவு புரியும். இல்லை என்றால் பல்வேறு முறைகளில் சமூகம் கற்றுக் கொடுத்திருக்கும் நம்பிக்கைகள் மீது, மூட நம்பிக்கைகள் மீது நமக்கு நம்பிக்கை ஏற்பட்டுவிடும். இனி அடுத்து 3வது பகுதி ஒவ்வொரு அறிவாக பிரித்து சொல்ல இருக்கிறோம். அதில் முதல்ல தொடங்குவது ஆணவ அறிவு. மறுபடியும் சந்திக்கின்றேன். 3வது சுய அலசல் கோட்பாட்டின் 3வது பகுதி ஆடியோ.